ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அந்த அப்டேட் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ கொஞ்சம் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஸோ என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னு. ஸோ இது வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நம்முடைய ப்ரைஸ்-ஆக்ஷன் தமிழ் எஜுகேஷன் குரூப் வீடியோக்கு இலவசமாகவே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். மார்க்கெட் ஒரு வேளை டவுன் சைட் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். 26,000 வரலும் வந்து ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ ப்ரைஸு அந்த 26,000 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனவங்களை விட இந்த 26,000 தாண்டி கீழே போச்சு இல்லையா, இதை நினச்சி வருத்தப்படுறவங்க தான் ரொம்ப அதிகம். மக்களுடைய இயல்பே அதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு 100 ரூபா நம்ம வந்து வாங்குகிறோம், ஒரு 110 ரூபாய்க்கு வந்து லாபம் பார்க்குறோம். ஸோ இந்த 10 ரூபா வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணால் பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 10 ரூபா விட அது ஒரு 130 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். இந்த 10 ரூபா வந்தது நினச்சி சந்தோஷப்படுறத விட இந்த அதுக்கு மேலே ஒரு 30 ரூபா 20 ரூபா போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறவங்க தான் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதனால தான் வந்து எல்லோரும் இந்த வெற்றி அடையாமல் போய்ட்றாங்க எல்லோரும். ஏன்னா நினச்சேன்னா கையில் கிடைச்ச விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட்டு நம்மளோட டைரெக்ஷனில் போகிற வழியில் நம்ம இங்கே இறங்கிட்டோமா, இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டோம், ஸோ எங்கேயோ அல்லது எங்கேயோ இடத்துல இறங்கிட்டோம், சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லோரும் நேற்று மெசேஜ் பண்ணி இந்த மூமெண்ட்டை மிஸ் ஆகிடுச்சு சார், பெருசாக மூமெண்ட்டை மிஸ் ஆகிடுச்சு இதை நினச்சி தான் வருத்தப்பட்டிருந்தாங்களே தவிர ஸோ இந்த நினச்ச வந்து ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிக்கங்க. நமக்கு எவ்வளோ தூரம் கிடைக்குதோ அந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ரைட்டுங்களா? சரி, இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு எந்த தூரம் சார் போகும், எங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரி நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ரைட்டுங்களா? சரி, ஓகே. மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. இங்கேருந்து மேலே போன மாதிரி இருந்துச்சுன்னா என்னாவும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் ஹையர் ஐ ஃபார்மேஷன் இருந்ததுன்னா ப்ரைஸை ட்ரெண்டு நம்ம கண்டினியூஷன் பண்ணியிருக்கலாம். எப்போது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகிடுச்சோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த தூரம் என்ன, 26,000 நெக்ஸ்ட் சப்போர்ட்டும் கிட்டத்தட்ட வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குது. இந்த 25,900 லெவலில் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. அப்போது மார்க்கெட்டு இந்த சப்போர்ட்டையும் அகைன் பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம 25,850 டவுன் சைடாக நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஓகே, சினாரியோ நம்பர் 1. எப்போது இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா 25,930 அந்த லெவல் இப்போ என்ன இருக்குதோ அந்த லெவலில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா சரி, இப்போ அந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மேலே அப்பர் சைட் ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆச்சு அதுவே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, 26,140 வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ். இது மேலே போக சொல்லும். ஓகே, ஆனால் மேலே போகல ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே ரிஜெக்ட் ஆகுதுன்னா ப்ரைஸ் வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி மூவ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயமாக கவனிக்கலாம். இப்போது நமக்கு சப்போர்ட் லெவல் எந்த லெவல் சப்போர்ட் லெவல் நம்மளுக்கு இப்போது இந்த 25,930 கிட்ட இது சப்போர்ட். ஏன்னா ப்ரீவியஸ் அங்கே வந்து பையர் சப்போர்ட் எடுத்த இடம். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா ஷார்ட் சைட் டவுன் சைடுக்கான பிளான் தான். 850, 25, 850, 800 இந்த லெவல்லாம் ப்ரைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் ஸ்டார்டிங்கில். எல்லோரும் வந்து இந்த இதில் மேலே போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல மேலே போதும் எப்படி அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டால் மேலே போகும். இப்போ இந்த இதில் வந்து சப்போர்ட்டு இது ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் மேலே போகணும்னு சொன்னேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு புல் பேக் தேவைப்படுது. மேபி இந்த இதில் ஜோன் இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் கூட பெரிய டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சிங்கன்னா அப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகலாம். அதுக்கு சில நாட்கள் ஆகும். மேபி இன்னொரு வாரம் 10 நாள் கூட ஆகலாம். அப்போ இந்த இடத்துல நான் ஆப்ஷன் செல்லர்ஸு ஆல்மோஸ்ட் எங்கே இந்த காலில் இருக்கிறவங்க எல்லாம் ப்ரீமியம் எல்லாம் கம்மியாகிட்டே இருக்கும். புட்டில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் வந்து காஸ்ட் கட்டிக்கிட்டே வரும். அப்போது அவங்களுக்கு அந்த ப்ரீமியம் டைம் எல்லாம் கம்மி ஆகிட்டப்பறம் மேலே போய் என்ன பிரயோஜனம், ஒன்றும் இல்லை, சேம் காஸ்ட் கிட்டக்கிட்ட தான் வரும். ஸோ ஆப்ஷனில் இருக்கிறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆகிடுங்க. திரும்ப ரீஎன்ட்ரி வாய்ப்பு கிடைச்சா என்ட்ரி ஆகுங்க. ரைட்டுங்களா?
ஸோ இன்றைக்கி இன்ட்ரடே பொறுத்தவரையிலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,930 அப்படின்ற ஒரு லெவல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான லெவலாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு கீழே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது இந்த 25,975க்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இந்த 25,100 கிட்ட எக்ஸிட் ஆகிடுங்க. ஏன்னா வந்து ப்ரைஸ் இன்னொரு ரெசிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு கீழே வரதா மேலே போதா அப்படின்னு நெக்ஸ்ட்டு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த 2 லெவலில் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்க. 25,975ம் 25,930 2 லெவலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து லெவல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இதுக்கு வந்து லோயர் ஃபார்மேஷன் நடக்கும். இது வந்து Nifty 50லே என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய சப்போர்ட்ஸ் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிங்க. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டி கூட பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது இதில். ஸோ இதில் கட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம இதுக்கு கீழே என்ன பண்ணலாம்? ஸோ 59,000 இருக்குது, 58,800 இருக்குது. இந்த 2 லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டும் இது 2வது லெவலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எப்போது இந்த 59,300 தாண்டுதோ அப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் எப்போ தாண்டி இப்போ இந்த மாதிரி டபிள்யூ பேட்டர்ன் கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகுதோ அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இது 59,500 இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணப்படும். ஓகே, பேங்க் நிஃப்டியில் 2 பிளான் வச்சுங்க. இதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா நம்ம டவுன் சைடுக்கான பிளானும், இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு மேலே போயிடுச்சுன்னா நம்ம அப் சைடுக்கான பிளானும். டவுன் சைடு அப்படின்றது 59,000 வந்து ஃபஸ்ட் லெவலும், 58,800 வந்து 2வது லெவலும் கன்சிடர் பண்ணலாம். அது மேலே போனப்போ நம்ம 59,300, 59,500 வந்து 2 லெவலாக நம்ம ட்ராவல் பண்ணலாம். இது வந்து என்னுடைய வியூ. நான் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் பேங்க் நிஃப்டியில். ஓகே, இது வந்து சிம்பிள். இதில் வந்து ரொம்ப பெருசாக நம்ம கெடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது க்ளீனாக பிக்சர் தெரியுது. இதில் ஒன்றும் ஒரு சில டைமில் கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ இதில் வந்து கிளியராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு மார்க்கெட் எந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, சென்செக்ஸ் கூட உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டும் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ சென்செக்ஸு உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிட்டு ட்ராவல் ஆகிட்டு சப்போர்ட் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வந்துருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் மார்க்கெட் கீழே தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ டவுன் சைட் சப்போர்ட் அப்படின்றப்போ 84,800 டவுன் சைட் பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 84,800 வரலும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எப்போது இந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சு 2 லெவல் கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த 2 ஏரியாவை கன்சிடர் பண்ணிங்க. ப்ரைஸ் டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 84,800 வரலும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போ அப்பர் சைடு அப்படின்றப்போ இந்த லெவல் தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் கேட்கணும். 85,800 தாண்டி உங்களுக்கு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து அப்பர் சைடு எதுவும் பிளான் பண்ணுங்க. ஏன்னா ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணப்போ நம்ம இதுக்கு கீழே வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.